எடி என்ன இதெல்லாம்? எதை கேக்கீங்க? எதை கேக்கன்னு உனக்கு தெரியல? அடியே உன் சாய வெளுத்து போச்சுடி. என்னங்க சொல்லுதீங்க? ஒண்ணுமே புரியல. அடி புரிய வைக்கட்டா? அடிச்சிராதீங்க, நான் உண்மையை சொல்லிருந்தேன். இவ்வளவு நேரம் அடி வைக்க உடம்பெல்லாம் புண்ணாய் இருக்குங்க. ஏங்க நான் மாசமா இல்லைங்க, உங்களை சும்மா சொல்லி ஏமாத்திட்டேங்க. அப்படி பார்க்காதீங்க, கூரண்டு அடி வரலாம் அடிச்சுடுங்க. அப்படி பார்க்காதீங்க. நீ எல்லாம் மனசியாட்டி எதுல பொய் சொல்லணும்னு உனக்கு கொஞ்சம் கூட மண்டையில ஏதாவது மசலா இருக்கா? எனக்கு அன்னைக்கே சின்னதா ஒரு டவுட் வந்துச்சு உன் மேல. உன்னை அன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போவும் வாட்டின்னு கூப்பிட்டனா? கூப்பிட்டியே, அதுக்கு நீ என்ன சொன்ன? ஒரு 5-6 மாசம் கழிக்கட்டும், இப்பவே போனா ஸ்கேனு அது இதுன்னு ஒயாம எடுப்பாங்க, அது பிள்ளைக்கு ஆகாது. அந்த காலத்துல எல்லாம் எங்க அம்மாலாம் நான் வயித்துல இருக்கும் போது இப்படியா ஸ்கேனு அது இதுன்னு எடுத்தா நல்லதானே இருக்கேன் நாளா அப்படின்னு நான் சொன்னேங்க. பொய் முட்டை புழுகு முட்டை ஆயில வரதெல்லாம் போய் எட்டிட்டு சம்ட்டு நினைச்சுக்கோ. சம்டிராதீங்க. ஒன்னு சம்ட்டுனா என் காலுக்கு தான் அசிங்கம். இதுக்கு பதில் சொல்லிட்டி. சங்க நெரிச்சு கொள்ளுதாரு. நீ உன்னோட உண்மையை சொல்லிட்டி. கையெடுங்க. போன வாரம் எங்க அம்மையும் வந்து சில்வன் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்ப நான் எட்டி பார்த்தேன், என்ன பேசுறாங்கன்னு மட்டும் கேட்டேன். அப்ப என்ன திரும்ப பேசிட்டு இருந்தாங்க,